நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம டிஷர்ட்டோட நெக் ரிப் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. பார்த்து பயன்பெறுங்க. எப்படி போடுறது நான் சொல்லித்தரேங்க பாருங்கள். நெக் ரிப் மெஷர்மெண்ட் சார்ட்டில் வந்து நெக் ரிப் வித் 2 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நெக் ரிப் வித் 2 சென்டிமீட்டருங்க மெஷர்மெண்ட் சார்ட்டில் பையர் கேட்டிருக்காங்க. நெக் ரிப் வித் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருங்க. இது இப்போ மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருக்குதுங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க 2 சென்டிமீட்டருங்க. நம்ம இதை வச்சு தான் நம்ம பேட்டர்ன் போடுறோம். லென்த்து வித்து இது எடுத்துக்கலாங்க. லென்த்து வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் போடணுங்க. பாருங்கள், டிஷர்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். நெக் ரிப் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நெக் ரிப்புங்க. பார்த்தீங்களா, கழுத்து ரிப்புங்க. ஓகே, நெக் ரிப்பு 2 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருக்குதுங்க. ஓகே, இதான் நெக் ரிப்புங்க. இது வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அப்புறம் ஒத்த ஊசி மட்டும் அடிச்சிருக்காங்க. நம்ம அதை தைக்கும்போது பார்த்தா என்ன ஊசி அடிச்சிருக்காங்க. நம்ம வந்து பேட்டர்ன் மட்டும் போடுறாங்க. எப்படி போடுறதுன்னு ஈஸி தாங்க. ஈஸியாக போடலாங்க. ஸ்கொயராக தான் வருங்க நெக் ரிப்பு. பாருங்க, நெக் ரிப் வித் 2 சென்டிமீட்டருங்க. நெக் ரிப் வித் 2 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருக்குதுங்க. பையர் கொடுத்துருக்காங்க. எல் சைஸ் தான் பேட்டர்ன் போட்டுருக்குறாங்க. எல் சைஸுக்கு வந்து இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குது. எல் சைஸுக்கு 2 சென்டிமீட்டருங்க. நெக் ரிப் எல்லாமே எல்லா சைஸுக்கும் ஒரே சைஸ் தான், ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. பாருங்கள், இதான் பேஸ் பேட்டர்னுங்க. இதை வச்சு பாருங்கள், இது ஏற்கனவே போட்ட பேட்டர்னுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து நெக் ரிப் போடணுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நெக் ரிப் எடுக்கணுங்க. அளக்கணுங்க, மெஷர் பண்ணணுங்க. பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் நான் ட்ரேஸ் பண்ணுறேங்க. இதுதான் பேஸ் பேட்டர்னுங்க. பாருங்கள், எந்த இடத்துல நெக் வரும்னா பார்த்தீங்களா, சைஸ் எல் பேஸ் பேட்டர்ன் இதுதான். இதான் பாடி பேட்டர்னுங்க. பாடி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நெக் ரிப் போடணும். இதுதான் பாடி பேட்டர்ன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே பேட்டர்னில் இருக்குதுங்க. இதை வச்சு தான் நம்ம நெக் ரிப் ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணி தான் வந்து நெக் ரிப் லென்த்து கண்டுபிடிக்கணுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி அதில் எப்படி போகணும்னு சொல்லித்தரேங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஷீட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மென்ஸ் டிஷர்ட்டு நெக் ரிப் டிராஃப்டிங் அண்ட் மேக்கிங்கு. மென்ஸ் டிஷர்ட்டு நெக் ரிப் டிராஃப்டிங் அண்ட் மேக்கிங் ஈஸி வேங்க. ஒரு இன்ச்சு எப்போ போல் வழக்கம் போல் 1 இன்ச் மார்ஜின் வச்சுருங்க. டாப்பில் ஒரு ஷீட் எடுத்துங்க. 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். அது கீழேருந்து ஆரம்பிங்க. நோட்டில் இருக்கிற மாதிரி 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப்புங்க. அதுக்கு கீழே இருந்து நம்ம பேட்டர்ன் போடலாங்க. எப்பவுமே எந்த பேட்டர்ன் போட்டாலும் 1 இன்ச் மார்ஜின் டாப்பில் வச்சுக்கோங்க. அது ஸ்டிச்சிங்லாம் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப்புங்க. ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். ஒரு கோடு போட்டுக்கலாங்க. ஒரு லைன் மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ரூல் போட்டுக்கலாங்க. ஒரு ரூல் மாதிரி போட்டுக்கலாங்க. இது பேசிக்காக எல்லா பேட்டர்ன் போட்டாலும் மேலே 1 இன்ச் டாப் வச்சு அதுக்கு கீழே இருந்தால் பேட்டர்ன் போடுறாங்க. பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் அப்படியே டேரெக்டாகவே அளக்கலாங்க. ஆனால் அது சொல்லி தான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்காதுங்க. ஒரு பேப்பர் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அந்த பேப்பர் நெக்கை மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஒரு டாட் மாதிரி வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், அந்த பாடி பட்டன் எடுத்து ஒரு ஒயிட் ஷீட்டில் அப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க. நெக்கை மட்டும் ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஒரு டாட் மாதிரி வச்சு அப்படியே அப்போ தான் ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஒரு டாட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நெக்கு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மட்டும் பாருங்கள், டாட் மாதிரி வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். டாட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு ட்ரேஸ் பண்ண தான் தெரியும். ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வச்சு அப்படியே அந்த இடத்துல ஃப்ரண்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணி வச்சுங்க. பாடி பேட்டர்லேருந்து ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணி வச்சுங்க. பேக் அப்படி ட்ரேஸ் பண்ணுறேங்க. பேக் வரைகிறேங்க. இந்த இடத்துல தான் அந்த நெக் வரணுங்க. நெக் ரிப்பு இந்த இடத்துல தான் வரணுங்க. அதுக்காக தான் அந்த ட்ரேஸ் பண்ணுறோங்க.
ஸோ பாடி பேட்டர்னில் கூட அப்படியே அளக்கலாங்க. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்காதுங்க வந்து சொல்லித்தரேங்க. சொல்லித்தரது ஈஸியாக இருக்காது. தனியாக வரைஞ்சிக்கிறேங்க. ஓகேங்களா. இப்போ அந்த 2 கோட்டையும் நம்ம வந்து மெஷர் பண்ணணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெஷர் பண்ணணும். பாருங்கள், நான் அளந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. இப்போ இந்த லைனையும் இந்த லைனையும் மெஷர் பண்ணுறோங்க. இந்த லைனையும் மெஷர் பண்ணி காமிக்கிறேங்க. இப்படி இந்த மாதிரி டேப் வச்சு அந்த கோட்டை அப்படியே மெஷர் பண்ணுறாங்க. அப்படியே அளக்குறாங்க. அந்த கோட்டை அளந்தோடனே 16 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. அந்த கோட்டை அளந்து அப்படியே கீழே எழுதிடுறாங்க. அதே மாதிரி மேல் கோட்டை அப்படியே அளக்குறாங்க. அப்படி மெஷர் பண்ணுறாங்க. அப்படியே மெஷர் பண்ணி அந்த கார்னர் அதே அப்படியே எழுதிடுறாங்க கீழே. இதுதான் வந்து பாடி பேட்டர்ன்லேருந்து நம்ம நோட் பண்ணுறோங்க. இது அப்படியே அளக்குறங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி அளந்து அதை அப்படியே நோட் பண்ணிக்கலாங்க. நெக் ரிப் இப்படி தான் போடுங்க. பாருங்கள், கீழ்கோடு வந்து 16 வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து 16 வந்திருக்கு. பேக் நெக் வந்து 10 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. அது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி ரெண்டையும் கூட்டுறங்க. கூட்டிகிட்டு பாருங்கள், ரெண்டையும் கூட்டுறங்க. பாருங்கள், இதையும் பாருங்கள் 10 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர். பாருங்கள், இது 10 சென்டிமீட்டரு. இது வந்து 10 சென்டிமீட்டருங்க. இது வந்து 16.5 சென்டிமீட்டருங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. நோட்டு எழுதி காமிக்கிறேங்க. நோட் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், மெஷர் டு ரவுண்ட் ஷேப்புங்க. இந்த ரெண்டு ஷேப்பையும் மெஷர் பண்ணணுங்க. பாடி பேட்டர்ன் நீங்கள் ட்ரேஸ் பண்ணாமலே கூட மெஷர் பண்ணலாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்போது நான் ட்ரேஸ் பண்ணி மெஷர் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், இது 10 சென்டிமீட்டர் வந்துருக்கு. இது 18.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. 16.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. மொத்தம் 26.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து அதுலேருந்து பாருங்கள், இந்த எலாஸ்டிக் இழிவே ஆகணும். அதுக்காக ஒரு 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. இது ஜென்ரலாக எல்லா பேட்டர்லையும் இந்த மாதிரி மெஷர் பார்த்தீங்கன்னா இழிவே ஆகிறதுக்கோசரம் 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இந்த இழுவையாக ரிப்பு இல்லைங்களா, ரிப்புனால கொஞ்சம் இழுவையாகுங்க. அதனால் அந்த இழுவைக்காக ஒரு 8 சென்டிமீட்டர் இதில் மைனஸ் பண்ணிடுறோங்க. இந்த இழுவையாகிறதுக்கோசம் 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறாங்க. -8 சென்டிமீட்டர் டோட்டல்லேருந்து -8 பண்ணுறீங்க. மொத்தம் 10 16.5 26.5 -8 சென்டிமீட்டருங்க. பார்த்தீங்களா, மைனஸ் பண்ணுறாங்க. 26.5 மைனஸ் பண்ணிடுறோங்க. -8 சென்டிமீட்டர் ஃபார் எலாஸ் தென் ஆகிறதுனால மைனஸ் பண்ணுறாங்க. 26.5 -8 சென்டிமீட்டர். ஓகேங்களா, மைனஸ் பண்ணி அதுதான் லென்த்துங்க. பாடியோட லென்த் அதுதாங்க. நெக்கோட லென்த் அதுதாங்க. பாருங்கள், இதையும் மெஷர் பண்ணுறோங்க. மெஷர் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிடுறாங்க. பாருங்கள், இதையும் இது பண்ணிடுறோங்க. பண்ணாங்க 18.5 சென்டிமீட்டர் லென்த்துங்க. 18.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு பாருங்கள், கால்குலேட்டர் அளந்து பார்த்தீங்களா. 26.5 -8 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 18.5 சென்டிமீட்டர் லென்த் வைக்கணுங்க. -18.5 சென்டிமீட்டர் லென்த்து. இது வந்து நம்ம வந்து பாடி பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணி தான் லென்த்து கண்டுபிடிக்கணுங்க. 18.5 சென்டிமீட்டர் லென்த்துங்க.
வித்து வந்து நான் 2 சென்டிமீட்டருங்க. 2 சென்டிமீட்டர் இப்போ மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 2 + 2 4 சென்டிமீட்டர் வந்து வித்து வைக்கணுங்க. இப்போ லென்த் வந்து ரிப் பேட்டர்ன் லென்த் வந்து 18.5 சென்டிமீட்டருங்க. ரிப் லென்த் 18.5 சென்டிமீட்டர். 18.5 சென்டிமீட்டருங்க. பாருங்கள் 18 சென்டிமீட்டருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர்ன் போடலாம். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணலாங்க. இது கண்டுபிடிச்சி தான் நம்ம இப்போ பேட்டர்ன் போடணும். லென்த்து கண்டுபிடிச்சி தான் போடணுங்க. பாடி பேட்டர்னை வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் பாருங்கள். இப்போ வந்து ரிப் வித் வந்து 2 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க எல் சைஸுக்கு. நம்ம எல் சைஸ் தான் போட்டுட்ருக்குறோங்க. ஃபஸ்ட் சைஸ் எல்லுங்க. ரிப் வித்து கீழே கூட எழுதிக்கலாம். எழுத வேண்டியதில்லை. லென்த்து எழுத வேண்டியதில்லை. அப்படியே போட்டுக்கலாம். பேட்டர்ன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், மார்ஜின் 2 இன்ச் வச்சுங்க. அது கீழே இருந்தால் 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப்புங்க. அதுக்கு கீழே இருந்தால் நம்ம வந்து இப்போ ரிப்பேட்டை போடுறோங்க. பேட்டர்ன் போடுறோம். ஓகேங்களா? 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். அது கீழே இருந்து நம்ம வந்து லென்த்து வைஸ் ஃபஸ்ட்டு லென்த்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வித்து வச்சுக்கலாங்க. வித்து வச்சிடலாம். 2 சென்டிமீட்டர் வித்துங்க. 2 சென்டிமீட்டர் 2 + 2 4 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தான் போடுறோங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்குறோங்க. இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. 2 + 2 ஃபோல்ட் ஆகிறதுனால 2 + 2 4 சென்டிமீட்டருங்க. ரெண்டு + 2 4 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. பாருங்க, நெக் ரிப் வித் 2 + 2 நெக் ரிப் வித் 2 + 2 4 சென்டிமீட்டருங்க. பேட்டர்னுக்கு நம்ம 4 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் 2 சென்டிமீட்டர் இருக்கிறாங்க. 2 + 2 டபுளாக வைக்கணும். மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருந்தது இப்போ 4 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 4 சென்டிமீட்டர் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 4 சென்டிமீட்டருங்க வச்சு ஃபஸ்ட்டு நேராக ரூல் போடுறோங்க. ஓகேங்களா? 4 சென்டிமீட்டர் இருக்குங்க. இப்போ 4 சென்டிமீட்டருங்க ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்கணுங்க. 4 சென்டிமீட்டருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்கணுங்க. ஓகேங்களா? லென்த் வந்து 18.5 சென்டிமீட்டர். பாடி பேட்டர்னை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரேஸ் பண்ணி அதில் வந்து வச்சு எடுக்கிறோங்க. லென்த்து அது பாடி பேட்டர்னை வச்சு தான் லென்த் எடுக்க முடியுங்க. இப்போ வந்து 18 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஓகேங்க, 18.5 சென்டிமீட்டர் வச்சுங்க. அந்த வந்து ஒரு கோடு போடலாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்கணுங்க. ஸ்டிச்சிங் வச்சு ஒன்று கொடுக்கலுங்க. ஸ்டிச்சிங் வச்சு 3 பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் கொடுக்கணுங்க. இப்போ 18.5 சென்டிமீட்டர் கிராஸ் சென்டரில் வந்து 4 சென்டிமீட்டருங்க. இப்படி தான் போடுறோங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? இது 4 சென்டிமீட்டர் இருக்குங்க. இது 18 சென்டிமீட்டர் வச்சுருக்குங்க. இப்போ வந்து ஸ்டிச்சிங் வச்சு கொடுத்துர்லாங்க. நெக் ரிப் பேட்டர்ன் இப்படி தான் போடணுங்க. எல்லா பேட்டர்னுக்கும் இப்படி தான். வி நெக் இருந்தாலும் இப்படி தான் போடணும். ரவுண்ட் நெக் இருந்தாலும் இப்படி தான். பாய்ஸ் இருந்தாலும் இப்படி தான் போடணுங்க. ஸ்டிச்சிங் வச்சு 1 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஸ்டிச்சிங் வச்சு 1 சென்டிமீட்டருங்க. ஸ்டிச்சிங் வச்சு 1 சென்டிமீட்டருங்க.
ஸ்டிச்சிங் ஒன்று சென்டிமீட்டர் நாலு பக்கம் கொடுக்கணுங்க. இன்னும் கீழே வந்து இந்த பக்கம் சைடு ஃபோல்டுன்னு எழுதி விடணுங்க. அப்புறம் ஸ்டிச்சிங் எழுதி கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பக்கம் காரணம் ஸ்டிச்சிங் வச்சுங்க. இப்படி தான் ரிப்போர்ட்டாக வருங்க. ஒன் சென்டிமீட்டருங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் போடணுங்க. 1 சென்டிமீட்டர் போடணும், ஸ்டிச்சிங் வச்சு கொடுத்துடணுங்க. இப்போ கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸ்கொயராக தான் வருங்க நெக் ரிப்பு. 4 சென்டிமீட்டருங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் வச்சுங்க. அந்த பக்கம் சைடு 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் வச்சுங்க. நெக் ரிப் பேட்டர்ன் இப்படி தான் போடணுங்க. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி தான் போட்டிருக்கோம். இப்படி தான் வருங்க. கட்டிங் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணினா உங்களுக்கு தெரியுங்க. ஓகேங்களா, நெக் ரிப் பேட்டர்ன் இப்போ போட்டுருக்குறேங்க. இப்படி தான் வருங்க நெக் ரிப் பேட்டர்ன். சிசர் எடுக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்கள். நெக் ரிப் பேட்டர்ன் இப்படி தான் போடணுங்க. பாருங்க, கட்டிங் பண்ணுறேங்க. டாப் 1 இன்ச் மார்ஜின் இருக்குன்னு அது அதுலேருந்து ஸ்டிச்சிங்லாம் வருதுங்க. அதனால தான் அந்த டாப் 1 இன்ச் மார்ஜின் வைக்கிறேங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் டாப்பில் வந்து கார்னர்லேருந்து ஃபோல்டுன்னு எழுதி விடணுங்க. நெக் ரிப் பேட்டர்ன் சைஸ் எல்லுங்க. சைஸ் எல் நெக் ரிப்புங்க. ஓகேங்களா, இப்படி தான் நெக் ரிப் பேட்டர்ன் போடணுங்க. ஈஸியான வழிங்க. இந்த பக்கம் கார்னர்லேருந்து ஃபோல்டுன்னு எழுதி விடணுங்க. அது எழுத மாட்டேன். இந்த பக்கம் கார்னர்லேருந்து வந்து இந்த ஃபோல்டுன்னு எழுதி விடணுங்க. வாழ்க வளமுடன். ஓகே, எல் சைஸ் எல் நெக் ரிப் பேட்டர்ன் இது இப்படி தான் போடணுங்க. பாடியை ட்ரேஸ் பண்ணி தான் போடணுங்க. பாடியை ட்ரேஸ் பண்ணி அது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கவுண்டிங் பண்ணிட்டு தான் லென்த்து கண்டுபிடிச்சி தான் போடணுங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்களா, இதுமாதிரி ஈஸியான வழி தாங்க. இந்த மாதிரி நீங்களும் போட்டு பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன்.